ஆ டேய் சுந்தர், சொல்லுங்கம்மா. அண்ணனுக்கு ரொம்ப பசிக்குது, போயிட்டு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வா. ஒரே வயிற்ற புளிக்குதுடா, வாடா சீக்கிரமா வாடா. எத்தனை இட்லி? 4 இட்லி வாங்கிக்க, உனக்கு எதனா வந்தால் வாங்கிக்க, இல்லைனா எனக்கு அண்ணன் மட்டும் வாங்கிட்டு வா. ஓ சீக்கிரமா வா, பசி தாங்க முடியல, சீக்கிரமா வரணும்டா. இட்லி வந்துருச்சு. உட்கார உட்கார, ஒரே வயிற்ற பொருளுக்குதுடா டேய். பண்ண கொடுங்க இட்லி. ஆ கொடுங்க இட்லி. உனக்கு நீ எதுவும் சாப்பிடலையாடா? ஏன்னா நீ எதுவும் சாப்பிடலையா? என்ன சாப்பிட்ட? பிரிஞ்சியா? எங்கே வாங்கினா, எங்கே சாப்பிட்ட? அதே கடையில் பக்கத்தில். ஒரே வயிற்றா பொழுதுடா, காலிலேருந்து சாப்பிடாம ஒரே பசி தான். என்னடா டேய் டேய் குருவா, எலிக்குட்டி, என்னடா இது? இட்லி. நான் என்ன சொன்னேன் உனக்கு? இட்லி சரிடா, இட்லி ஒரு சாம்பார் சேர்க்கலாங்களா? அதான் இது. டேய் என்னடா நீ, டேய் தம்பி எலிக்குட்டி, என்னடா இது வாங்கியிருக்க? நான் என்ன சொன்னேன்னு? இட்லி இட்லி வாங்கினா ஒரு சாம்பார் செட்லாமல் எப்படா அதை சாப்பிட்றது? அதான் இது. இப்படி வாங்கியிருந்தா எப்படா சாப்பிடுவானே? டேய் வயிற்ற பொருள் காலில் சாப்பிடுங்க. ஆ டேய் தம்பி, உன்னை நான் என்ன சொன்னேன்? இட்லி. இட்லி வாங்கியிருந்தேன், சாம்பார் செட்லைங்க. அதானே இது. இதான் டேய், இது மனுஷன் சாப்பிடுவானா? வெறும் இட்லி எப்படா சாப்பிட்றது? வாமிட்டு வந்துடுமாடா. சாப்பிடுங்க, எல்லாம் இருக்கும், சாப்பிடுங்க. சரி, அண்ணன் எவ்வளோ காசு கொடுத்தாங்கிட்ட? 20 ரூபா. டேய் 100 ரூபா கொடுத்தனடா. 20 ரூபா நல்லா யூஸ் பண்ணுங்க. 100 ரூபா கொடுத்தேன்டா, சில்லறை வாங்கினியா? நான் ஆல்ரெடி போட்டிங்களா அம்மா? இல்லைடா, நான் எங்கடா சாப்பிட்டு 4 மாதம் ஆகுதுடா. அந்த பழக்கத்தை விட்டுட்டேன்டா, காசு செலவாகுதுடா. இல்லை தண்ணி போட தான் மறைக்கிறேன். உடம்பு வீணாக போயிடுது, அதனால் சாப்பிடுறதுடா தம்பி. இது என்ன பண்ணுறேன்? காசு கொடுத்த சில்லறையே வாங்கலை, சாம்பார் சட்னியும் வரல, போய் வாங்கிட்டு வாடா கூட. மனுஷன் சாப்பிட முடியுமாடா? டேய் இது பண்ணுறா இது. மாமா சாப்பிடுங்க. நீ சரி, நீ என்ன பண்ணுற? அண்ணன் பதில் நீ சாப்பிடு, மாமா பதில் நீ சாப்பிட்றியா? பாருங்க, நல்லா நல்லா இருக்கும் இட்லி. சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. என்னடா அது இப்படி பண்ணுறாரு? ஏன்னா எப்படி நம்ம இட்லி வெறும் இட்லி எப்படா சாப்பிட்றது? ஏண்டா இதான் இட்லி, சாப்பிடுங்க. வெறும் இட்லியாக சாப்பிட வச்சுக்கிறா டேய். ஏதோ ஒரு சாப்பாடு, வெறும் சாப்பிட்றதா கூட ஏதோ ஒரு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சாப்பிடலாம். இந்த வெறும் இட்லியை வச்சு இட்லி சாப்பிடுறது வர இட்லி எல்லாமே இருக்குது, சாப்பிடுங்க. எடுத்து பிணைஞ்சு அடிங்க. நீ டேய் மாப்பிள்ளை தம்பி போடா, போயிட்டு மாப்பிள்ளை இருப்பான், அவங்கள்ட்ட போயிட்டு வர குழம்பு என்ன போடா தம்பி. அப்போ நீங்கள் தண்ணி எதுவும் போடலையா? அதான் தெரியல. பசிக்கிறீங்களா? வெறும் இட்லியாக சாப்பிட விட்டியாடா நீ? அப்படியேடா பண்ணுவேன். அன்னைக்கு சாப்பிட்டீங்களா அப்படி வெறும் இட்லியா சட்னி இல்லாமல்? அன்னைக்குல வெறும் பசி பட்டினியாக இருந்தால் சாப்பிட்டேன், இன்னைக்கு அதே மாதிரி வாங்கிட்டு வந்துருக்கா. பிணைஞ்சு அடிங்க. இந்த மாதிரி பண்ணாதா டேய் தம்பி. நான் டேய் இவங்களை கொண்டு போகிறேன், போயிட்டு சாம்பார் சட்னியாக வாங்கிட்டு அப்புறம் எப்போ வெளியே இட்லி சாப்பிடுது? ஆமாம் இல்லைடா, இந்த மாதிரி பண்ணுறீங்க. போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்புறம். அவனை கூட்டம் போட்டேன். எங்கே அவன் பொண்ணு போனங்க பொண்ணை முத்த கூப்பிடு. போயிட்டு நானே போகலாம். நீ போயிட்டு வரியா? சீக்கிரமா வா டேய், சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. இப்போ என்ன வேணும்? போயிட்டு சாம்பார் சட்னி வாங்கிட்டு வா. இதுக்கு அதை இட்லியை வச்சுட்டு போயிட்டு சாம்பார் சட்னி வாங்கிட்டு வா. எடுத்துட்டு போகிறேன். சரி எடுத்துகிட்டு போயிட்டு பையில் கேரி பேக்கில் வாங்கிட்டு சீக்கிரமா வாப்பா. வயிற்ற பிடிக்குதுடா, அப்படியே பசி தாங்க முடியலடா. ஆமாடா, காலையிலேருந்து சாப்பிடலாம் டேய். வாடா வாடா வாடா, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா.